வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம GTA 5ல கார் அப்கிரேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே நிறையா பேர் அங்கிள்ஸ் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணா இங்கே ஏதாவது பக்கத்தில் கார் நிற்கிது. நான் கார் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஆமாம், நீங்கள் ஏதோ மும்பரமாக பேசிட்டீங்க. என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிலையாட நிற்கிறீங்க. இப்படி தான் பண்ணுவீங்களா? இது இன்னும் படத்துலலாம் ஆற மாதிரி ஒவ்வொருத்தர சண்டை போட மாட்டீங்களா? அப்படியே கும்பலாக வந்து அடிக்கிறீங்க. இன்னொருத்தர் இருக்கானா, போடு. எஸ்கேப் ஆகிட்டா, போடு போடு போடு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நான் இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த கார் எடுத்துகிட்டு போய் நம்ம கார் அப்கிரேட் பண்ணுவோம். என்னடா காரை உடைக்கவே முடியல. கார் எடுத்தாச்சே, வாங்க கார் அப்கிரேட் பண்ண போகலாம். ஒரே நிமிஷம் இருங்க. என்னடா இந்த கார் இப்படி இருக்குது, என்ன இப்படி ஓடுது? இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தால் கார் அப்கிரேட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது கார் கிடைப்போம். இந்த கார் சூப்பராக இருக்குது. இந்த காரில் வச்சு நம்ம இன்னைக்கு கார் அப்கிரேட் பண்ணுவோம். என்ன கார் அலாரம் அடிக்குது? ஓனர் இதை கேட்டு வந்துட போகிறோம். ஒயின்னு அலாரம் அடிக்குதுங்க. இங்கே ஹெட்செட்டுக்கு எனக்கு கேட்குது. ஒயின்னு அலாரம் அடிச்சிட்டு இருக்குது. நல்ல வேலை ஓனர் கண்ணில் படாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோமே. டக்குன்னு இந்த கார் அப்கிரேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஓனர் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வளையத்துக்குள்ளே போனால் கார் அப்கிரேட் ஆகிடுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா நல்ல கார் போயிட்டு தகர டப்பா, அந்த காயலாங்கடையில் இருக்க தகர டப்பா வந்துருக்குது. பல இரும்பு எம்பத்தலைக்கு பேச்ச வளம் அந்த கார் வந்துருக்கு. அந்த கார் கூட பரவாயில்ல, சிவப்பு கலர் நல்லா தான் இருக்கும். இது அதே காரை துரு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டயர் கூட இல்லை. எப்படி இந்த கார் ஓடுது? சீட் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்ஜினே இல்லை. எப்படி தான் அந்த கார் ஓடுதுன்னு தெரில. நான் ஒரு கிளிப்பிங் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த கார் கூட நல்லா தான் இருக்கும். இதே மாடல் தான், நான் கொஞ்சம் ரெட்டு கலரில் நல்லாயிருக்கும். பெயிண்ட்டு கூட போயிருக்காது. இது பாருங்க, துரு பிடிச்சி போய் கிடக்கு. டயரெல்லாம் எப்படி ஓடுது? அதான் எனக்கு கேள்வியாக இருக்குது. இங்கே பாருங்க, டயர் இல்லாத மேஜிக் கார். இந்த காரை வாங்கணும்னா 20 கோடி கொடுக்கணும். நம்ம அந்த வளையத்தில் போய் சுற்றி பார்ப்போம். இதில் என்னடா 150 போகுது. R15 ஸ்பீடுக்கு போகுது. உன்னை டம்மின்னு நினச்சேன். தோனி மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக போகுது. சூப்பர், ஓட்டிடுவான் அப்படியே. ஓடு ஓடு ஓடு. ஒரு ரவுண்ட் அடிச்சிருவியா? ஏய், ஜெயிச்சுட்டாங்க. முதல் காரே ஜெயிச்சுட்டான். ஏய், உன்னை டம்மின்னு நினச்சேன்டா. ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான், ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கியடா. அந்த மாதிரி இருக்குது. இதை அப்கிரேட் பண்ண பார்த்தா இதோட பெரிய கார் கிடைக்குமா? என்னடா இது குப்பை, அந்த ரேஸ் ட்ராக்லலாம் குப்பை எடுக்கிற வண்டி மாதிரி இருக்குது. இல்லை, ரேஸ் ட்ராக்லாம் ஓட்டுற வண்டி மாதிரி இருக்குது குட்டியாக. அதுலேயும் உட்காந்துருக்க போஸை பார்த்தா காமெடியாக இருக்குது. சரி, இவனும் அந்த மாதிரி பயங்கரமாக போவானா அப்படின்னு நினச்சேன். அவனோட ஸ்பீடுக்கே தான் போகிறான். ஆனால் அவன் அளவுக்கு இல்லையே. அவன் ஜெயிச்சிட்டான், இவன் என்ன தோத்துட்டான். இது வேலைக்கு ஆகாது. வேற ஏதாவது கார் எடுத்துட்டு ட்ரை பண்ணுவோம். குப்புறப்படுத்துட்டான், இதை அப்கிரேட் பண்ணுவோம். என்னடா ரிக்ஷா கிடச்சிருக்கு. இதெல்லாம் சுத்தம். அந்த தகர டப்பா கார் கூட ஓடும், இதெல்லாம் ஓடவே ஓடாது. நம்ம தானே படல் பண்ணும் ரிக்ஷானா. ஆனால் ரிக்ஷா கொஞ்சம் பழைய காலத்து ரிக்ஷா மாதிரி இருக்குதே பார்த்தா. என் ரிக்ஷா வண்டியில் ஏறிக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த வண்டியை பார்த்தா ஒரு மாதிரி தோணுது. நானே சில்ல உட்காந்துட்டேன்னா அப்போ பேசஞ்சர் எங்கே உட்காருவாங்க? அதான் நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கேன் இந்த வண்டி கடைசிலேருந்து. சரி, நம்ம ஓட்டுவோம். நமக்கு என்ன ஆராய்ச்சி வேலை. இந்த வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட வண்டி தான். ரிக்ஷா வண்டி வருது, வழி விடுங்க. ரிக்ஷா வண்டி வருது, வழி விடுங்க. என்னடா ஆமை வேகத்தில் போகுது. ஆனால் 70 கிலோமீட்டரில் போகுதுன்னு இது காட்டுது. இதே ஒரிஜினல்லாம் 70 கிலோமீட்டர் போனால் என்ன பிச்சுட்டு போயிருக்குமே. பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, காற்று சில்லுன்னு வந்துருக்கும். இது 70 கிலோமீட்டர் போகுது, ஆனாலும் ஆமை வேகமாக தான் போகுது. இல்லை ரோடு பெருசாக இருக்குதா இவ்வளோ ஸ்பீடாக போகுது? இவன் லேட் பிக்கப்புங்க. 100 வந்துட்டான். 150 வந்து போயிடுவானா? 111, 120, 15 நின்றுவேடா. இல்லை போகிறான். இல்லை ஸ்லோ ஆகிட்டான். இதை கூட தான். என்னடா மேல் பாடி பிச்சுக்குச்சு. மேலே வந்து இது பார்த்தீங்களா, கலண்டுட்டு ஓடிடுச்சுங்க. 3 தடவை கிளிப் ஆட் பண்ணிட்டுருங்க. இந்த ஆட்டோவில் மேலே இது பிஞ்சு நான் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது என்னது வித்தியாசமாக இருக்குது. ஏதோ மூஞ்சிங்க. நீ யார் மூஞ்சின்னு தெரியல, மறந்துட்டேன். இது நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மூஞ்சி மறந்துட்டேங்க. என் மூஞ்சி இவர் மூஞ்சி ஒரே மாதிரி இல்லை.
எனக்கு இங்கே ரத்தம் காயம் இருக்கு, அவருக்கு இல்லை. நமக்கு என்ன ஆராய்ச்சி வேலை? என்னடா மூஞ்சி தலைக்குள்ள போய் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான். என்னடா அது, டோரை கூட காண, உள்ள பூந்துட்டு போய் உட்காந்தான். ஓடுதான், ஆனால் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போகுது. இதை எடுத்து ரேம்ப் ஓட்டி பார்ப்போம். போகிறான் போகிறான் போகிறான். 120 150 நின்றுவியாடா? இல்லை போயா, 150 நின்றுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், நின்றுட்டான், ஸ்லோவாயிட்டான். 150 தாண்ட மாட்டான். என்னடா 170? இவனும் லேட் பிக்கப். அப்போ நான் நினச்சேன் கீழே விழுந்துருவான் நினச்சேன். ஆனால் லேட் பிக்கப்னு நான் யோசிக்க கூட இல்லை. இவெல்லாம் லேட் பிக்கப்பா. மூக்கு உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த மாதிரி தான் டங்குன்னு வந்து இடிச்சு. நல்லா மூக்கு உடையில. ஆனால் இவருக்கு அந்த மூஞ்சி போட்ட வண்டி சூப்பராக ஓடிச்சு. யார் மூஞ்சினே தெரில. இது என்னடா காரு? இது பார்க்க அப்படியே ரேஸ் கார் மாதிரி இருக்குது, ரேஸ் ட்ராக்ல ஓடுற காரு. ஆனால் என்ன கொஞ்சம் துரு பிடிச்சி பழைய மாடல் கார் மாதிரி இருக்குது. முன்னாடி ஏதோ முன்னாடி ரேம்ப் மாதிரி இருக்குது. அது மேலே ஏறினா வண்டியெல்லாம் பறக்க விட்டுரும் போலுக்கு. முன்னாடி இருக்கு வண்டியெல்லாம். என்னடா உள்ள ஏதோ பச்சை கலர் லைட் எரியுது. ஆனால் உள்ள இந்த வியூ பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸ்பீடா மீட்டர் 50ன்னு காடுது. இங்கே கீழே அங்கே கம்மியாக காடுது. இங்கே வந்து 180 காடுது. நமக்கு இங்கே கீழே 180 காடுது. ஆனால் காருக்குள்ளே 20ன்னு தான் காட்டுது. என்னடா ஸ்பீடா மீட்டர் செக் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த வியூலலாம் ஓட்டினா கண்ணு தெரியாது. நம்ம இந்த வியூலே ஓட்டுவோம். இந்த கார் முன்னாடி இருக்கிறத வச்சு யாராவது பறக்க முடியுமா? பறக்குதுங்க. ஆனால் இந்த கிரில்லு உடஞ்சிரும்னு நினச்சேன், உடையல. இப்போ நம்ம ரேஸ் ஓட போகிறோம். எங்கேயும் இடிக்காமல் போனோம். ஏன்னா முன்னாடி ரொம்ப ஷார்ப்பாக மூக்கு நீட்டிகிட்டு இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக. நான் நினைக்கிறேன் இந்த இதில் ஏற மாட்டான், இதை இடிச்சுட்டு நின்றுவான்னு நினைக்கிறேன். ஏறுவானா? ஆமாங்க, நான் சொன்னது நடந்துருச்சு. இடிச்சுட்டு நின்றுட்டான். இவன் போகிற ஸ்பீடுக்கு ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா மாசாக ஏறி இருப்பான். இடிச்சுட்டு நின்றுட்டான். இந்த காரை பறக்க விட்ட மாதிரி ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனி பறக்க விடுவான்னு நினச்சேன் உள்ள. ஆனால் இங்கே ரோட்டில் பாருங்க எல்லா காரும் பறக்குது. நம்ம ஜாலியாக போகலாம். நம்ம தான் இங்கே ராஜா. ட்ரக்கே பறக்குதுங்க. மேலே பறந்துட்டு போய் பிரிட்ஜில் அடிச்சுட்டு கீழே விழுந்துருச்சு. ட்ரக்கே பறக்க விடுற அளவுக்கு இந்த கார் மாசா. அப்போ இந்த காரை அப்கிரேட் பண்ண வேண்டியதான். வேணாம், நம்மளே வச்சுக்குவோம். நம்மக்கிட்ட டூப்ளிகேட் காப்பி இருக்குது. காப்பி ஜெராக்ஸ் எடுத்து நம்மளே வச்சுப்போம். பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியதான் காரு. என்னோட மான்ஸ்டர் வந்துருக்கு. இந்த மான்ஸ்டர் நான் பார்த்துருக்கேன். இது யூஎஸ்ஏ ஃபுல் ஃப்ளாக்லாம் போட்டு வந்துருக்கு. யூஎஸ்ஏ ஃப்ளாகு. மான்ஸ்டர் சூப்பராக இருக்கே. இது இவ்வளோ வெயிட்டுங்க. இது 120 கிலோமீட்டர் ஸ்பீடு போதா? 122. இதோட வெயிட்டுக்கு இது இவ்வளோ ஸ்பீடு போகிறதே ரொம்ப பெருசு. சுத்துமா? இதை விட வெயிட் கம்மியான கார் கூட சுற்றலைங்க. சுற்றிடுச்சுங்க அது. நான் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். இருங்க திரும்ப சுற்றி பார்க்கலாம். சுற்றுன்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி திரும்பிட்டேன். மறுபடியும் திருப்பிட்டேங்க. இது போகுதுங்க, சுற்றுதுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். போகுது. ஸோ இப்போ விழுவோம். ஜெயிச்சுட்டான். மான்ஸ்டருக்கே ஜெயிக்குது. அந்த வண்டிக்கெல்லாம் என்ன சொல்கிறது. ரெண்டாவதாக ஒரு வண்டி வந்துச்சு. ஒரு மூஞ்சி போட்டு, அது யாருன்னே தெரில. யாரோட ஃபோட்டோவோ போட்டு வந்துருந்துச்சு. அவர் யாருன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அவர் என்னடா மான்ஸ்டருக்கு போயிட்டு ஏதோ கட்டில் வந்திருக்கு. நாங்களாம் உட்காந்துருக்கேன். என்னடா கட்டில் கீழே படுத்துருக்கேன். இந்த கட்டில் எந்திரிக்க மாட்டேங்குது. கட்டில் எந்திரி. கட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எந்திரிச்சு வச்சுருக்கேன். என்னடா ஸ்டேரிங்லாம் அந்தரத்தில் பறக்குது. கட்டில் வண்டி, இது பேர் தான் கட்டில் வண்டி. நான் வச்ச பேர் கட்டில் வண்டி. நம்ம இந்த கட்டில் வண்டி எடுத்துகிட்டு போய் ரேம்ப் ஓட்ட போகிறோம். இதோட கார் அடிச்சுட்டு இதுவும் அந்த மாதிரி விழுந்துருமோ? அந்த சூப்பர் காரு பறக்க விடுமில்ல, அந்த கார் மாதிரி இது அடிச்சுட்டு. என்னடா கட்டில் பின்னாடி டியூப் லைட் எரியுது. எல்லார் வீட்லேயும் பெட்ரூமில் டியூப் லைட் போட்டு கட்டில் வச்சுருப்பாங்க. இங்கே எனக்கு கட்டிலுக்கு பின்னாடி டியூப் லைட் எரியுது. ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்களோ அந்த கட்டில் கண்டுபிடிச்சவங்க. பறக்குதா டியூப் லைட்டு ஆன் பண்ணோன்னு. டியூப் லைட் ஆஃப் பண்ணால் ஓடுது, டியூப் லைட் ஆன் பண்ணால் பறக்குது. என்னடா அது? நம்ம டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டு போவோம். ஓடுது. கட்டில் அந்த கம்பி இடிச்சுட்டு விழுந்துன்னு நினச்சேன். இந்த நேரத்தில் நல்லா அழுத்து போ, கீழே விழுவாத. நம்ம டியூப் லைட் ஆன் பண்ணிட வேண்டியதான், பறப்போம். டியூப் லைட்டு அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. அவசரத்துக்குலாம் பறக்காது. சும்மா ஓட்டிகிட்டு இருக்க நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக டியூப் லைட் ஆனால் இப்போ இருக்குது. என்ன கிடையாது.
காரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? இந்த கார் பறக்கவே மாட்டேங்குது. இந்த கார் கண்டுபிடிச்சவங்க யாரு? ஹலோ ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? இந்த காரை கண்டுபிடிச்சவங்க யாருப்பா? இந்த காரை இல்லை, இந்த கட்டில் யாரை கண்டுபிடிச்ச? இந்த கட்டில் நீ ரொம்ப சோதிக்குது. கட்டிலே போயிரே. இது போகிற ஸ்பீடுக்கெலாம் ஏறிடுங்க. இது ஏற மாட்டேங்குது. நான் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது போகலான் இருக்கேன். அதாவது அப்கிரேட் பண்ண போகலான் இருக்கேன். அந்த இடத்துல பழி வாங்கின மாதிரி இங்கே பழி வாங்கணும்னு நினச்சேன். இல்லை ஓடி. ஏய், என்னடா இது சூப்பர் கார் அந்த மாதிரி இருக்கு. என்னடா கார் இது? ஏய், சூப்பர் கார் தான். இது என்ன கம்பெனி காரு? லைட் எங்கேயோ பார்த்தமா லைட்டாக மறந்துடுச்சு. இது என்ன? ஐயோ, இது பென்ஸா ஆடியான்னு தெரில, மாற்றி சொல்லிட்டேன்னா அந்த மனச்சுக்குங்க. பென்ஸ் காரா ஆடி? ஆடி கார் இல்லை, பென்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பென்ஸு. ஆடினா நான் 3 முட்டை 4 ஜீரோ போட்டிருப்பாங்களா, 3 ஜீரோ போட்டுருவாங்களான்னு தெரில. இது பென்ஸு. பென்ஸ் கம்பெனியில் இந்த மாதிரிலாம் கார் இருக்குது. ஏய், லக்ஸரி கார் மாதிரி இருக்குது. லக்ஸரி கார் இவ்வளோ ஸ்பீடாக போதா? ரேஸ் கார் ஸ்பீடாக போய் பார்த்துருக்கேன், லக்ஸரி கார் ஸ்பீடாக போய் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏய் காரே, இது ஏறிடுமா? கார்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா கார்ட்டையும் பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் பேசுவேன். அந்த கட்டில்கிட்ட ஹலோ ஹலோன்னு கட்டில் பதில் சொல்ல. இந்த கார்கிட்ட பேசணும் வேணாம். கட்டில் வந்து வித்தியாசமாக இருந்தனால அது பேசணும்னு நினச்சி ட்ரை பண்ணோம். அது நம்மக்கிட்ட ரிப்ளை பண்ணல. இதெல்லாம் நார்மல் காரே நம்மக்கிட்ட ரிப்ளை பண்ணுது. ஆனால் இதுவும் போகுது. நான் தான் வளைச்சிட்றேன். கட்டில் மான்செட்ருக்கு மாதிரி கரெக்டாக போகுது. ஆனால் நான் வளைச்சிட்றேன் வளைக்க தெரியாமல். போது. ஜெயிச்சிட்டோம். கரெக்டாக ஜெயிச்சிட்டோம். இதுவும் மான்செட்ருக்கு மாதிரி எனக்கு தான் ஓட தரல. மான்செட்ருக்கும் இந்த காரும் லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும் பழகு. 2-3 நாள் ட்ரைனிங் பண்ணி. ஏய், என்னடா கார் இது இவ்வளோ புதுசாக இருக்கு? ஏய், என்னடா அது? காரால் வேறதாடாடா? என்னடா அது இவ்வளோ பெரிய காரை நான் என் வாழ்க்கையிலே பார்த்து. எவ்வளோ பெரிய காரு! இது பறக்கிற காருங்க. தனி மேலே பறக்குது. பறக்குது. ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்குமோ? பறக்குது. ஆனால் பார்க்க ஸ்பேஸ் ஷிப் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ரேம்ப்லே பத்தாது. இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. கார்லேருந்து நம்ம ஸ்பேஸ் ஷிப்லேருந்து கீழே குச்சிட்டோம். இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு